எனக்கு ராஜா என்று பெயர். எனக்கு வயது 30. நான் பிறந்து வளர்ந்தது எங்கள் சொந்த ஊரான சென்னையில்தான். என் பருவ வயது முழுக்க நான் யாரையும் காதலிக்கவில்லை. அதனால் என் பெற்றோர்கள் முன்னிலையில்தான் 2 வருடங்களுக்கு முன் என் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். என் மனைவியின் பெயர் மகாலட்சுமி. அவள் பெயருக்கு ஏற்றாற்போல் பார்க்க மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் திகழ்ந்தாள். அவளது உடல் அமைப்பு சற்று மெலிந்திருந்தாலும் அவளது தோற்றம் பார்க்கும் அளவுக்கு அழகாகவும் கவர்ச்சியாகவும் கண்களை பறிக்கும் விதமாகவும் இருந்தது. என்னை மிகவும் ஈர்த்தது. அவளை நான் மிகவும் விரும்ப ஆரம்பித்தேன். எங்கள் திருமணத்திற்கு அடுத்த நாளே என் மனைவி எனக்கு முதல் நிபந்தனையை வைத்தாள். இந்த உடலுறவு விஷயத்தில் என்னை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். ஒரு நாள் கூட விடாமல் மகிழ்ச்சியாக இந்த விளையாட்டை நீங்கள் என்னுடன் விளையாட வேண்டும். அதில்தான் என்னை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்று சொன்னாள். திருமண நாளிலிருந்து இன்று வரை அந்த விஷயத்தில் அவள் எனக்கு நிகராக ஈடு கொடுத்து என்னை மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்கிறாள். அதில் நான் அவளை ஒருபோதும் பின்னுக்கு தள்ள முடியாது. அந்த அளவுக்கு என் மனைவியுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். நான், என் மனைவி, என் மாமியார், என் மாமனார் என 4 பேர் ஒரே வீட்டில் வசித்து வருகிறோம். என் மனைவி ஒரு அரசு வேலையில் இருப்பதால் அவள் அலுவலகத்திற்கு செல்லும் நேரத்தை தவிர மீதி நேரம் முழுவதும் என்னுடன் தான் இருப்பாள். இரவும் பகலும் பாராமல் அந்த உறவில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். நானும் என் மனைவியும் சேர்ந்து இப்போதைக்கு எங்களுக்கு குழந்தை வேண்டாம், எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு கடைசியில் குழந்தை வேண்டும் என்று நினைத்தால் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தோம். கடந்த 2 வருடங்களாக இல்லறத்தில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தோம். அடுத்த பகுதியில் என் மாமியார் மற்றும் மாமனாரின் உறவை பற்றிய ஒரு எதிர்பாராத தருணத்தை நான் கண்கூடாக காண நேர்ந்தது. அந்த சம்பவமே என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. நான் என் மனைவியை தினமும் அலுவலகத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பி வீட்டிற்கு வருவேன். என் மாமனாருடனும் மாமியாருடனும் மிகவும் இணக்கமாக இருந்தேன். எங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ஒரு நாள் மாலை 4 மணி இருக்கும். என் மனைவியின் தோழியின் வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. என்னை அங்கே கொண்டு போய் விடுங்கள் என்று அவள் கூற, நான் காரை எடுத்துக்கொண்டு என் மனைவியை அந்த தோழியின் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பினேன். அந்த மாலை நேரத்தில் என் மாமியாரின் அறையிலிருந்து ஒரு முனகல் சத்தம் கேட்டது. நான் மெதுவாக அந்த அறை ஜன்னல் வழியாக உற்று பார்த்தேன். என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. என் மாமனாரும் மாமியாரும் உடலுறவு விளையாட்டில் ஈடுபட்டிருந்தனர். அந்த தருணத்தில்தான் என் மாமியார் அந்த விஷயத்தில் எவ்வளவு தேர்ச்சி பெற்றவர் என்பதை நான் உணர்ந்தேன். அப்போதுதான் என் மனைவி ஏன் அந்த உறவில் என்னை விட அதிக ஆர்வம் காட்டுகிறாள் என்றும் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். என் மாமியாரை அந்த தோற்றத்தில் பார்க்கும்போது என் மனைவியை நான் மறந்தே போனேன். ஏனென்றால் என் மாமியார் பார்க்க மிகவும் அழகான உடல் அமைப்பும் கட்டழகான தோற்றமும் கவர்ச்சியுமாக இருந்தார். ஒரு கணத்தில் என் எண்ணங்கள் முழுவதும் என் மாமியாரை நோக்கி திரும்பின. நான் அந்த ஜன்னலை மூடாமல் அந்த காட்சியை ரசித்து பார்க்க ஆரம்பித்தேன். என் மாமியார் மீது எனக்கு மிகுந்த ஏக்கம் ஏற்பட்டது. அவரை அந்த தோற்றத்தில் பார்க்கும்போது அவர்தான் இப்போதுதான் திருமணமாகி முதல் இரவுக்கு தயாராகும் ஒரு பெண்ணைப் போல தோன்றினார். அன்று முதல் என் மாமியார் மீது எனக்கு மிகுந்த ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பித்தது. என் மனைவி தன் தோழியின் வீட்டிலிருந்து திரும்பி வந்ததும் நான் அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்தேன். அன்று இரவு என் மனைவியுடன் மிகவும் சந்தோஷமாக அந்த உடலுறவை நிறைவேற்றினோம். அடுத்த பகுதியில் என் மனைவி அலுவலகத்திற்கு சென்ற பிறகு நான் எப்படி என் மாமியாரை நெருங்க ஆரம்பித்தேன் என்பதை காண்பீர்கள். அடுத்த நாள் என் மனைவி வழக்கம் போல் அலுவலகத்திற்கு சென்றாள். நான் வீட்டில் இருந்தபடியே என் மாமியாருக்கு சிறு சிறு உதவிகள் செய்யத் தொடங்கினேன். அவரது கையை தொடுவது, அவர் உடலை உரசுவது என்று என்னுடைய நெருக்கத்தை மெல்ல மெல்ல அதிகப்படுத்தி கொண்டேன்.
அப்படியே என் மாமியாருடன் சற்று நெருங்கி பேசவும் ஆரம்பித்தேன். என் மாமியாரும் மாமனாரும் ஒவ்வொரு இரவும் ஒரு அறையிலும், நானும் என் மனைவியும் மற்றொரு அறையிலும் எங்கள் உடலுறவை சந்தோஷமாக அனுபவித்து வந்தோம். எங்கள் வாழ்க்கை சுவாரஸ்யமாக நகர்ந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஒரு நாள் என் மாமனாருக்கு வெளியூரில் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்பட்டது. 10 நாட்கள் வெளியூரில் தங்கி வேலை செய்ய வேண்டியிருந்தது. அவர் வெளியூருக்கு சென்று விட்டார். இப்போது என் மாமியார் வீட்டில் தனியாக இருந்தார். அன்று காலை என் மனைவி அலுவலகத்திற்கு கிளம்பும்போது, என்னங்க, என் அம்மா விட்டு தனியா இருப்பாங்க, அவங்களுக்கு கிச்சன் வேலையில் ஏதாவது தேவைப்பட்டால் உதவி செய்யுங்கள், அம்மம்மாவை பத்திரமா பார்த்துக்குங்க என்று சொல்லிச் சென்றாள். நான் என் மனைவியை அலுவலகத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பி வந்ததும் என் மாமியாருடன் நெருங்கி பேச ஆரம்பித்தேன். சமையலறையில் அவருக்கு சிறு சிறு வேலைகள் செய்து கொடுத்தேன். என் மாமியார் எப்போதும் சேலையில்தான் இருப்பார். அவர் கீழே குனியும் போதும் மேலே நிமிரும் போதும் அவரது உடல் அமைப்பு வெளிப்படும். அந்த தருணங்களில் என் ஆசைகள் மேலும் அதிகரித்தன. மெல்ல மெல்ல என் மாமியாரை உரசுவதும் கட்டி அணைப்பதைப் போன்ற செயல்களை நான் மேற்கொள்ள ஆரம்பித்தேன். ஆனால் என் மாமியாரோ வெளிப்படையாக எந்தவிதமான ஆர்வத்தையும் காட்டவில்லை. ஆனால் அவர் அமைதியாக சிரித்துக்கொண்டே பொன் சிரிப்புடன் என்னுடன் பேசிக்கொண்டிருந்தார். அடுத்த பகுதியில் நான் என் மாமியாரின் அறைக்கு வெளியே மறைந்திருந்து பார்த்த ஒரு காட்சியை பற்றி கேளுங்கள். அப்படியே ஒரு நாள் என் மனைவி தன்னுடைய தோழியின் வீட்டிற்கு செல்வதாக கூறி என்னையும் உடன் வரும்படி கேட்டாள். நான் அவளை அங்கே கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பி வீட்டிற்கு வந்தேன். வீட்டிற்கு வந்ததும் மறுபடியும் என் மாமியாரின் அறையிலிருந்து முனகல் சத்தம் கேட்டது. முன்பை போலவே நான் மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே எட்டி பார்த்தேன். என்னை கவனிக்காமல் என் மாமியார் தமது மொபைலில் சில வீடியோக்களை பார்த்து கொண்டு தமது உடல் இயக்கத்தை தாமே தீர்த்து கொண்டிருந்தார். நான் அந்த காட்சியை ரசித்து கொண்டே கதவுக்கு வெளியே நின்றேன். என் மாமியாரோ தமது முனகல் சத்தத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக தமது இயக்கத்தை தீர்த்து கொண்டிருந்தார். திடீரென்று என் மாமியார் தலை நிமிர்ந்து பார்க்க நான் அங்கு நிற்பதைக் கண்டு திகைத்து போனார். ஐயோ மாப்பிள்ள, நீங்க எப்போ வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே தலை குனிந்து வெட்கத்தில் சிரித்தார். நான், அத்தை, எனக்கு எல்லாம் தெரியும். மாமனார் இல்லாம நீங்க எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள், எவ்வளவு இயக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லிக்கொண்டே ஒரு கணமும் கூசாமல் என் மாமியாரை கட்டி அணைத்து கொண்டேன். நான் நினைத்தேன் அவர் என்னை தள்ளிவிடுவார் என்று. ஆனால் அதற்கு மாறாக என் மாமியார் என்னை இறுக்கமாக கட்டி அணைத்து அருகில் உள்ள படுக்கையில் சேர்த்து கொண்டார். நானும் என் மாமியாரும் அன்று 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் அந்த உறவில் ஈடு கொடுத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். என் மாமியார் என் மூலம் தமது இயக்கத்தை போக்கிக் கொண்டார். நானும் முழுமையான திருப்தியை அடைந்தேன். அடுத்த பகுதியில் அந்த இரகசிய சந்திப்புக்கு பிறகு என் மாமியார் என்னிடம் கூறிய வார்த்தைகளும் அதன் பின்னர் எங்கள் வாழ்க்கை எப்படி மாறியது என்பதும் விவரிக்கப்படுகிறது. அந்த முதல் சந்திப்பிற்கு பிறகு நான் வெளியே செல்ல தயாரான போது என் மாமியார் என்னிடம், மாப்பிள்ள, என் பொண்ணு ரொம்பவே கொடுத்து வைத்தவள் என்று சொல்லி சிரித்து கொண்டே சென்றார். அதற்கு பிறகு என் மனைவி திரும்பி வந்ததும் இரவில் அவளுடனும் மிகவும் சந்தோஷமாக என் உறவை நிறைவேற்றினேன். என் மனைவிக்கு எந்தவித சந்தேகமும் வராத வகையில் நான் 2 உலகங்களையும் பிரித்து வைத்திருந்தேன். அதன் பிறகு இது ஒரு வழக்கமான நிகழ்வாக மாறியது. ஒவ்வொரு நாளும் காலையில் என் மனைவி அலுவலகத்திற்கு சென்றதும் எனக்கு அது ஒரு தீபாவளி போன்ற கொண்டாட்டமாக மாறியது. பகலில் என் மாமியாருடனும் இரவில் என் மனைவியுடனும் என் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக நான் வாழத் தொடங்கினேன். இது ஒரே கல்லில் 2 மாங்காய் போன்ற நிலை. என் மாமியார் என்னுடன் பகலில் இருப்பதும் எனக்கும் மனைவிக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பதும் ஒரு கட்டத்தில் எனக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. என் மாமியாரின் திறமையும் அவரது இயக்கத்தில் அவருக்கிருந்த பேரார்வமும் என்னை மேலும் கவர்ந்தன. அவர் என்னிடம் அடிக்கடி, மாப்பிள்ள, இந்த விஷயத்தில் உங்களுக்கு நிகர் யாரும் வந்துவிட முடியாது,
பக்கத்தில் கூட யாரையும் ஒப்பிட முடியாது என்று பாராட்டத் தொடங்கினார். நாங்கள் இருவருமே எங்கள் உறவின் உச்சகட்டத்தை அடைந்தோம். என் மாமியார் மிகுந்த மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் என்னுடன் பகல் நேரங்களை கழித்தார். மாப்பிள்ள, உங்களை மறக்கவே முடியாது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள். நமது குடும்பத்தில் இந்த வாழ்க்கையில் நாம் மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றும் அவர் கூறினார். அடுத்த பகுதியில் நான் இந்த இரகசிய வாழ்க்கையை எப்படி சமாளித்தேன் என்றும் இது என் மனைவியின் மீதான என்னுடைய பார்வையை எவ்வாறு மாற்றியது என்றும் படிக்கப் போகிறீர்கள். இப்படியாக நான் பகலில் என் மாமியாருடனும் இரவில் என் மனைவியுடனும் எனது உடலுறவை பகிர்ந்து கொண்டேன். இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வாழ்க்கை முறையாக மாறியது. என் மாமியார் ஒரு கில்லாடி என்பதை நான் நன்கு அறிவேன். அவர் என் உடல் இயக்கங்களை மிக திறமையாக கையாண்டார். அவருக்கு என்னை விட அதிக அனுபவம் இருந்தது. அதையும் மீறி அவரை நான் திருப்திப்படுத்த முடிந்தது என்பதிலேயே எனக்கு ஒரு பெருமை இருந்தது. எனக்கும் என் மாமியாருக்கும் இடையே இருந்த இரகசியம் எங்கள் உறவை மேலும் விறுவிறுப்பாக்கியது. ஒவ்வொரு முறையும் என் மனைவி வெளியே செல்லும் போதெல்லாம் என் மாமியாரும் நானும் புதிய பரிசோதனைகளில் ஈடுபடுவோம். எங்களுக்குள் ஒருவித புரிதல் ஏற்பட்டது. மாமியார் மருமகன் என்ற உறவை தாண்டி நாங்கள் இருவரும் ஒரு குறிப்பிட்ட அளவு தோழமையையும் பகிர்ந்து கொண்டோம். ஆனால் எனக்குள் ஒரு பயமும் இருந்தது. இது என் மனைவிக்கு தெரிந்துவிட்டால் என்ன ஆகும்? அவள் மிகவும் நேர்மையானவள். இதை அவள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அவளிடம் நான் மிகவும் அக்கறையாக நடந்து கொண்டேன். இரவுகளில் நான் அவளுடன் இருக்கும்போது என் மாமியாருடன் பகலில் நடந்தவற்றை நினைத்து பார்க்காமல் இருக்க முயற்சிப்பேன். ஆனால் சில சமயங்களில் என்னால் உணர்வுகளை முழுமையாக அடக்க முடிவதில்லை. இந்த நிலையில் ஒரு நாள் என் மாமியார் என்னிடம், "மாப்பிள்ளை, நாம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்" என்று கூறினார். அவருக்கும் இது மன உளைச்சலை தருவதாக இருந்தது. என்றாலும் இருவரும் எங்கள் பழக்கத்தை நிறுத்த மனமில்லாமல் இருந்தோம். இந்த மாய வலையில் நாங்கள் மேலும் மேலும் சிக்கிக்கொண்டோம். அடுத்த பகுதியில் இந்த இரகசிய வாழ்க்கையின் மத்தியில் ஏற்பட்ட ஒரு திடீர் திருப்பத்தையும் என் மனைவியின் சந்தேகத்தையும் பற்றி அறிவீர்கள். இப்படி நாட்கள் செல்லச் செல்ல எனக்குள்ளும் என் மாமியாருக்குள்ளும் இருந்த தொடர்பு மேலும் ஆழமானது. ஒரு கட்டத்தில் என் மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை உணரத் தொடங்கினாள். "என்னங்க, நீங்க இப்போ என் அம்மாவிட ரொம்ப கவனமா இருக்கிறீங்க" என்று ஒரு நாள் கேட்டாள். நான் சமாளித்து பேசி, "அம்மா தனியாக இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறது நம்ம கடமை" என்றேன். ஆனால் என் மனைவியின் முகத்தில் ஒரு சிறு சந்தேகம் தெரிந்தது. இதற்கிடையில் என் மாமனார் வெளியூரிலிருந்து திரும்பி வரும் நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அவர் திரும்பி வந்ததும் எங்கள் இரகசிய சந்திப்புகள் தடைபடும் என்று எனக்கு தெரியும். எனவே அவர் வருவதற்கு முன் முடிந்த அளவு என் மாமியாருடன் நேரத்தை செலவழிக்க முடிவு செய்தேன். என் மாமியாரும் அதற்கு சம்மதித்தார். கடைசி சில நாட்களில் நாங்கள் மிகவும் ஆர்வத்துடன் இருந்தோம். என் மாமனார் வந்து சேர்ந்தார். முதல் இரவே அவரும் என் மாமியாரும் எப்போதும் போல் முனகுகள் சத்தத்துடன் இருந்தனர். அந்த சத்தம் கேட்டதும் எனக்குள் ஒரு எரிச்சலும் பொறாமையும் கலந்த உணர்வு ஏற்பட்டது. நேற்று வரை என் கைகளில் இருந்த இந்த பெண் இன்று வேறொருவருடன் என்ற எண்ணம் என்னை வாட்டியது. இருந்தாலும் நான் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்தேன். என் மனைவிக்கும் எனக்கும் இடையிலான இரவு நேர உறவுகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நான் என் மனைவியுடன் இருக்கும்போது என் மாமியாரின் முகம் என் மனதில் வந்து போகும். சில நேரங்களில் நான் என் மனைவியின் பெயருக்கு பதிலாக என் மாமியாரின் பெயரை கூட சொல்லத் தொடங்கினேன். அது என் மனைவிக்கு பிடிக்கவில்லை. "நீங்கள் யாரை பற்றி நினைக்கிறீர்கள்?" என்று கேட்டாள். அடுத்த இறுதி பகுதியில் இந்த இரகசிய வாழ்க்கையின் விளைவும் நான் இதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டேன் என்பதும் விளக்கப்படுகிறது. என் மாமனார் திரும்பி வந்த பிறகு என் மாமியாருடன் நான் தனியாக இருக்கும் வாய்ப்புகள் குறைந்துவிட்டன. ஆனால் முன்பு போல் இரவு நேரங்களில் அவர் தம் அறையில் என் மாமனாருடன் முனகும் சத்தம் கேட்கும் போதெல்லாம் எனக்குள் ஒரு கலக்கம் உருவாகும். அதே சமயம் என் மனைவியுடன் நான் இருக்கும் நேரங்களில் அவள் முகத்தில் ஏதோ ஒருவித சந்தேகத்தை நான் காண ஆரம்பித்தேன். ஒரு நாள் இரவு என் மனைவி திடீரென்று என்னிடம் நேராக கேட்டுவிட்டாள், "என்னங்க, உங்களுக்கும் என் அம்மாவுக்கும் இடையில் ஏதாவது நடக்கிறதா?"
நான் உடனே மறுத்தேன். ஆனால் என் முகத்தில் ஏற்பட்ட சிறு மாற்றத்தை அவள் கவனித்து விட்டாள். நான் நாளை அலுவலகத்திற்கு பதிலாக வீட்டிலேயே இருந்து கவனிக்கிறேன் என்று சவாலாக கூறினாள். இதை கேட்டதும் எனக்குள் ஒரு பயம் குடிகொண்டது. என் மாமியாரிடம் உடனே சென்று இது குறித்து விவாதித்தேன். அத்த, இனி இதை தொடர முடியாது, பொண்ணுக்கு சந்தேகம் வந்துடுது என்றேன். என் மாமியாரும் அதிர்ச்சி அடைந்தார். நம்ம விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று இருவரும் முடிவு செய்தோம். அதன் பின்னர் நான் என் மாமியாருடன் பேசும்போது மிகவும் தொலைவாக பேசத் தொடங்கினேன். இயல்பாக நடந்து கொள்ள முயற்சித்தேன். என் மனைவியின் சந்தேகமும் மெல்ல மெல்ல குறைந்தது. ஆனால் எனக்கு இப்போது ஒரு உண்மை புரிந்தது. ஒரு குடும்பத்தில் நேர்மையும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்வது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நான் உணர்ந்தேன். இப்போது நான் என் மனைவிக்கு மட்டுமே முழு கவனம் செலுத்துகிறேன். அந்த தப்பான உறவிலிருந்து வெளியே வந்துவிட்டேன். உங்கள் வாழ்க்கையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்திருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பெட்டியில் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்கை அழுத்தி உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.